அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நல்லா பாரு ரோஜா, நம்மள சேர்த்து வச்சது இந்த தாலிதான் ரோஜா. நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுக்கு அடையாளமே இதுதான் ரோஜா. ஒரு நிமிஷம் கூட நீ இதை பிரிய மாட்ட. எப்படி ரோஜா, எப்படி உன்னால இதை விட்டுட்டு இருக்க முடியுது ரோஜா? ரோஜா, நீ இல்லாம என்னால இருக்க முடியல ரோஜா. ரோஜா, இன்னுமா உனக்கு ஞாபகம் வரல? ரோஜா, அஜித் சார் நீங்க தான் என் உயிர்னு சொல்லுவே ரோஜா. அந்த உயிர் முன்னாடி வந்து இப்ப பரித வச்சு நிக்கிற ரோஜா. என்ன பாரு ரோஜா. ரோஜா, ரோஜா பாரு ரோஜா, நான் தான் அர்ஜுன் சார் ரோஜா. நான் சொல்றது உண்மை ரோஜா. இத பாரு ரோஜா, இத பாரு ரோஜா, நான் உனக்கு கெட்ட தாலி ரோஜா. ஐயோ ஐயோ, சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் வரல. சொல்லி புரிய வைக்கிறது. தம்பி பாரு ரோஜா, இத பாருப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அந்த பிள்ளைக்கு பழைய ஞாபகம் எதுவுமே வரலப்பா. அப்படி வந்திருந்தா அந்த பிள்ளை இப்படி அழுதுகிட்டே நிக்குமா? புரிஞ்சுக்கப்பா. எழுந்திருப்பா. எந்திரிப்பா. சொல்றது கேளு. ரோஜா, இத பாருங்க தம்பி, நீங்க நல்லவரா இருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். அதுக்கான ஆதாரத்தெல்லாம் எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இந்த பொண்ணு இல்லப்பா. அதனாலதான் அவளால உங்களை ஏத்துக்க முடியல. பழைய ஞாபகம் எதுவும் இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட போய் என்ன ஏத்துக்கோன்னு கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்புப்பா. உங்களுக்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைக்கிறது? வேணா ஒண்ணு செய்வோம். எங்க ஊர் வழக்கப்படி நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கடலம்மா முன்னாடி போய் கற்பூரத்தை ஏத்தி கங்கா என் பொண்டாட்டி தான் சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க சத்தியம் பண்றதுனால கங்கா உங்களை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி வேணா செய்வோமா? அவ்வளவுதானே. என் ரோஜாவுக்காக சூட ஏத்துறது என்ன, நெருப்புல கூட இறங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க. பயப்படாத கங்கா, உன்னோட இந்த நிலைமையில ஒரு முடிவுக்கும் வர முடியல. ஆனா கடலம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். உன்னை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பா. கவலைப்படாதம்மா. அர்ஜுன் சார், நீங்க அந்த பொண்ணு மேல காட்டுற பாசம், அன்பு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை வருது. ஆனா எந்த ஆதாரத்தோட அடிப்படையில அந்த பிள்ளைய நாங்க உங்க கூட அனுப்பி வைக்கிறது? சார், நான் உங்களை கையெடுத்து கும்பிடணும் சார். யாரோ ஒருத்த வந்தா, அடையாளத்தை சொன்னா, ஆதாரத்தை காட்டினான்னு அவன் பின்னாடியே அனுப்பி வைக்காம சரியான ஆள் கூட தான் அனுப்பணும். அந்த பொண்ணு பத்திரமா போய் சேரணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? என் மனைவிய அவ சம்மதத்தோட அவளுக்கு எல்லா உண்மையும் எப்ப தெரியுதோ அப்ப நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் சார். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியுது. இந்த நேரத்துல அவ என் கூட இருக்கிறத விட அவ உங்களோட இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்பு. அவ கும்பிடுற கடவுள் அவளை சரியான இடத்துல தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சோ உங்க மேல எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ இல்ல சார். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, கடலம்மாவை கும்பிட்டுக்க. அவதான் காப்பாத்தணும். அர்ஜுன் சார், இதான் நாங்க கும்பிடுற கள்ளம்மா. பார்த்து வாங்க வாங்க. பூஜாரி வணக்கம். வணக்கம், வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க பூஜாரி, நாங்க கங்கான்னு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறோமே இந்த புள்ள, அதோட வீட்டுக்காரர் தான் அவரு. ஆனா கங்காவுக்கு அவரை தெரியல. அவர் கூட வாழ்ந்ததுக்கான எந்த நினைவுகளும் இல்லை. எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் இவளை அவர் கூட அனுப்பி வைக்கிறது? இவளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கடலம்மாவே ஒரு முடிவு எடுக்கட்டோன்னு இங்க கூட்டின்னு வந்துட்டோம். தம்பி, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நீங்க கண்டிப்பா கங்காவோட புருஷனா தான் இருப்பீங்க. அவ பேரு கங்கா இல்ல,
என் மனைவி ரோஜா. அப்படியே இருக்கட்டும் தம்பி. ஆனா இந்த நேரத்துல எங்க யாராலையும் உங்களுக்கு உதவ முடியல. ஆனா ஒண்ணு, கங்காவுக்கு ஒரு நல்ல காலம் சீக்கிரம் வரும். அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. கங்காவை காப்பாத்த அந்த கடவுளா பார்த்து தான் உங்களை இங்க அனுப்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா, ரோஜா என் மனைவிதான். அக்னி சாட்சியா நான் அவ கைய பிடிச்சிருக்கேன். அவ இல்லாம நான் இல்லைங்க. இன்னைக்கு அவ தன்னை மறந்திருக்கலாம், ஆனா ஒரு நாளும் அவளால என்ன மறக்க முடியாத. அதுதான் உண்மை. தம்பி, அக்னி சாட்சியா கைப்பிடிச்சேன்னு சொல்றீங்கல்ல, அந்த அக்னியை விட புனிதமானது வேற எதுவும் கிடையாது. அதே நேரம் தப்பு செஞ்சா அந்த அக்னியை பொசுக்கிடும். தம்பி, நாங்க உங்களுக்கு ஏதோ பரீட்சை வைக்கிறோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது இந்த கோவில்ல இருக்கிற வழக்கம். காலங்காலமா நாங்க இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ரோஜா தான் என் மனைவி நிரூபிக்க என் உயிர் வேணும்னா கூட சொல்லுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுவும் இதே இடத்துல கொடுக்கிறேன். கடல் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இங்க வசிக்கிறவங்க எல்லாரையும் தெய்வமா இருந்து காப்பாத்துற இந்த கடலம்மா மேல சத்தியமா சொல்றேன். ரோஜா ஏன் மனைவிதான். சரி தம்பி, கடலம்மா கோவில்ல இது வழக்கமா செய்யறதுதான். தம்பி, இந்த சூடத்தை ஏத்தி உங்க கையால கடலம்மாவுக்கு காட்டுங்க. இது சாதாரண சூடம் இல்ல. பொய் சொல்லி சத்தியம் பண்றவங்க கைய மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையே இது எரிச்சிடும். ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த சூடம் எரிஞ்சு முடியிற வரைக்கும் அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. நான் ரெடியா இருக்கேன். என்கிட்ட உண்மை இருக்க. உண்மையா அவதான் என் மனைவி. அதான் சொல்றேன். எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதை நான் சோதனையா நினைக்கல. இவதான் என் மனைவி நிரூபிக்க எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன். வாங்க, கைய காட்டுங்க. தாயே கடவுள். தாயே கடலம்மா, இந்த அக்னி சாட்சியாதான் நான் ரோஜாவை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த கடலையும் இங்க இருக்கிற மக்களையும் காப்பாத்துற தெய்வம் நீ. இந்த கடலுக்குள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தினந்தோறும் போறாங்க. அவங்கள பத்திரமா திரும்ப வர வச்சு அவங்க மனைவிகளோட தாலியை காப்பாத்துறவ நீ. என் மனைவிக்கு பழைய நினைவுகளை கூட அவ என் பழைய ரோஜாவா மாறணும். அம்மாடி, எழுதுங்க. உங்க எல்லாருக்கும் இப்ப புரியுதா? நீங்க சொன்ன சடங்க நான் இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன சத்தியத்தை உங்க கண்ணு முன்னாடியே நான் செஞ்சு காட்டிட்டேன். ஐயா, என் கைய பாருங்க, எனக்கு எந்த வலியும் இல்லை. இந்த அக்னி என்னை காப்பாத்தின மாதிரி என் மனைவிக்கு பழைய நினைவுகள் வரணும். இந்த தாலிய என் மனைவியோட கழுத்துல கட்டணும். அதுவும் இந்த கடலம்மா முன்னாடி. அதுக்கு நீங்க எல்லாரும் அனுமதிக்கணும். கங்கா, ஏமா தயங்குற?
கடலம்மா முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தல்ல, கண்டிப்பா இவர் தான் உன் புருஷனா இருக்கணும். இல்லைன்னா சூடம் ஏத்தி தன்னை வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு யாராவது பண்ணுவாங்களா? அவர் கட்டுற தாலியை ஏத்துக்கம்மா. வேண்டாம், என்ன விட்டுருங்க. எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. நீங்களே என் புருஷனா கூட இருக்கலாம். ஆனா ஆனா நான் அதை எப்படி நம்புறது? என் கழுத்துல தாலி கட்டுற உரிமை என் கணவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. எந்த நினைப்பும் இல்லாம நான் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். வேண்டாம்மா, இப்போதைக்கு என் மனைவி ரோஜா உங்க பொண்ணு கங்காவா இருக்கட்டும். எப்ப அவளுக்கா ஞாபகம் வந்து என்னைக்கு அவ மனசார என்ன கணவனா ஏத்துக்கிறாளோ அது வரைக்கும் நானும் இவளுக்காக காத்திருப்பேன். ரோஜா, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேனே தவிர உன்னை கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன். நீ இவங்க கூட நிம்மதியா இரு. தம்பி, உங்களை நாங்க எல்லாருமே முழுசா நம்பிட்டோம். ஆனா அந்த பொண்ணு தான். பரவாயில்லைங்க, ஏ ரோஜா நல்லவ, ஏ ரோஜா இன்னசென்ட். இந்த மாதிரி எத்தனையோ சோதனைகளை நாங்க பார்த்துட்டோம். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிப்போம். ஆனா இப்ப எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட அவளுக்கு நினைவுகள் இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான். தம்பி, வருத்தப்படாதீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். என்ன, இந்த ஊர்ல இருக்கிற ஜெகனை நினைச்சாதான். இப்ப ரோஜாவோட புருஷன் நான் வந்துட்டேன்ல, இங்க இருந்து ரோஜாவை வெளியே அனுப்புறதுக்கு எவனுக்கு தைரியம் வருதுன்னு நானும் பாத்துறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிட்டு பேசிக்கோண்ணே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, எப்படி முடிச்சு தரேன்னு மட்டும் பாருங்க. மீதி எல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். என்னண்ணே, நான் வச்சிடறேன். வாக்கா. என்னக்கா, நம்ம ஏரியா கடல் மீன் ருசியா இல்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு இது ரொம்ப ருசியா இருக்கும். ஆமா. ஏன் சொல்றிய? ஏன்? இந்த ஜெகன் ஜெயிச்சிருக்கான்ல. என்னடா? ஆமனே ஆமனே. ஏன் தம்பி கிட்ட நடக்குமா? அந்த கண்ணை சும்மா உதார விட்டுக்கிட்டு இருந்தான். நீ வச்ச பாரு ஆப்பு. ஜெகன் அண்ணனா சும்மாவா? ஒரு பையன் அண்ணன் மேல கை வச்சிட முடியுமா? டேய் தம்பி, என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு அமைப்பு வந்தது. அந்த தேவகி வீட்டுல யார் இருந்தா நமக்கு என்னடா? அந்த கண்ணனும் தேவகியும் நமக்கு பகை. அந்த பகைக்கு ஒருத்தி வந்திருக்கா பாரு, அவளை நாம பயன்படுத்திக்கிட்டோம். தம்பி, அந்த கண்ணங்கிட்ட இருந்து அந்த போட்டை எப்படியாவது புடுங்கணும்டா. அத வச்சுக்கிட்டு அவன் ஆடுற ஆட்டம் இருக்கே. ஊர்ல இருக்கிற எல்லா பயலும் போட்டை நம்ம கிட்ட வித்துட்டானுங்க. சில பேரு அடமானத்துக்கு வச்சுட்டானுங்க. அந்த கண்ணம் பையதாண்டா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான். இனிமே அவன் வருவான். இனிமே தானே நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு முழுசா தெரியும். இந்த ஊர்ல நான் சொல்றதாக்கா சட்டமா இருக்கணும். இங்க போலீஸ், வக்கீலு எல்லாமே நான் தான். டேய் தம்பி, எனக்கு இந்த ஊர்ல ஒரு பதவி கொடுத்து உட்கார வைடா. நானும் 4 காசு பாப்பேன்ல. மீனை ஏலம் எடுத்தா மட்டும் 10மா? என்னக்கா இப்படி கேட்டுட்ட? உனக்கு இல்லாததா? பண்ணிடுவோம் விடு. அதான் கூட எங்க போறீங்க? ஜெகனை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. போங்க போங்க என்னங்க இது? போங்க. டேய், அங்க என்னடா சத்தம்? ஏன்டா அவங்கள தடுக்கிறீங்க? வர விருந்தாளிக்கு இப்படிதான் மதிப்பு கொடுப்பீங்களா? வர சொல்லுங்கடா அவங்கள. வாங்க நீங்க. அண்ணன் சொல்லிட்டார்ல, வாங்க. ஒதுங்க ஒதுங்க. ஜெகனே. என்ன கண்ணா, கூட்டத்தோட வந்திருக்க? என்ன விஷயம்? இவர் பேரு அர்ஜுன் பிரதாப். எங்க சார்பா பேசுறதுக்கு சென்னையில இருந்து வந்திருக்கிற வக்கீல். வக்கீலா? இங்க என்ன பிரச்சனை? வக்கீலா எதுக்கு இங்க வராங்க? இந்த பாரு, நம்மள கேட்காம போலீஸ், வக்கீல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? என்ன வக்கீல கூட்டிட்டு வந்து 7.5 இழுக்கிறியா?
கண்ணா என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவகி என்ன ஆளை கூட்டு வந்து மிரட்ட பாக்குறியா என் தம்பிய? யாரு ஊருக்குள்ள யாரு வர்றது? இங்க பாருங்க, எல்லாருக்கும் எல்லா ஊரும் சொந்தம், புரியுதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். படிச்சிருக்கீங்களா? தம்பி என்னப்பா இது? ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா, இதுக்கே உங்களுக்கு அர்த்தம் தெரியலையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாருக்கும் எல்லா ஊரும் சொந்தம். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க தான். இப்ப புரியுதா? இதுதான் அர்த்தம். சரி, இங்க என்ன எங்களுக்கு பாடம் நடத்த வந்திருக்கீங்க? வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. நான் கங்காவோட லாயரா இங்க வந்திருக்கேன். இந்த வரு வக்கீலு, கங்காவே இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கண்ணனும் தேவகியும் மீன் வியாபாரத்துல வர லாபம் பத்தாதுன்னு வேற ஏதோ வியாபாரம் பண்றாங்க போல் இருக்கு. ஏய், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுன அவ்வளவுதான். என்ன பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? பகுந்துரு வேண்டா பகுந்து. ஏய் என்ன என் தம்பிய மிரட்டுறியா? என்ன கண்ணா, யாரோ ஒரு வக்கீல கூட்டு வந்து என்ன ஒரேடியா தீர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருப்ப போல் இருக்கு. இங்க பாருங்க, கோர்ட் ஆர்டரை நான் கையில வச்சிருக்கேன். சென்னையில நான் ஒரு பெரிய லாயர். சோ என்கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம். கங்காவை இந்த கிராமத்தை விட்டு அனுப்ப முடியாத. கங்காவை கண்ணன் தேவகி இவங்க வீட்டை விட்டு யாரும் விரட்ட முடியாதுன்னு சொல்றதுதான் இந்த ஆர்டர். ஜெகனே, எல்லாம் சட்டப்படி தான் நடந்துனுக்குது. இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ நியாயமா நடந்திருந்தா நாங்க இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரண காரியம் சொல்லிட்டே இருப்பல்ல. நீ இப்படியெல்லாம் கெடுபடியா நடந்துக்கிட்டதுனாலதான் நாங்க கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. அப்படி நாங்க கோர்ட்டுக்கு போனதுனாலதான் இதோ இந்த தம்பியை பார்க்க வேண்டியதா போச்சு. டேய், இந்த தம்பி யாருன்னு தெரியுமா உனக்கு? இருங்க, நான் பேசிக்கிறேன். இனிமே இவங்க கூட நீ எதுவும் வச்சுக்க கூடாத. அப்படி வச்சுக்கிட்டா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? இரு இங்க பாரு, நான் வக்கீல் மட்டும் இல்ல, மோசமான ஆளு. உன்னை விட மோசமான எத்தனையோ பேரை நான் பார்த்தவன்டா. நான் போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வச்சுக்க கூடாத. புரியுதா? ஜெகன், நான் நல்ல விதமா சொல்லும் போதே கேட்டுக்கோ. கேட்கலனா நீ சண்டியர்னு சொல்லிக்கிட்டு திரியறல்ல, நான் அதை விட பெரிய சண்டியர். நியாயத்துக்காக சட்டத்தையும் கையில எடுப்பேன், அருவாளையும் கையில எடுப்பேன். ஒண்ணுமே படிக்காது நீயே இவ்வளோ பேசும்போது சட்டம் படிச்சிருக்கன்னா எவ்வளவு பேசுவேன். இந்த ஆர்டர் கொண்டு போய் அவங்க கதவுல விட்டுங்க. என்ன பேப்பர் அது? இது பேப்பர் இல்ல, சட்டம். அதெல்லாம் இங்கெல்லாம் ஒட்டக்கூடாது. நாங்க இங்க தான் ஒட்ட போறோம். நாங்க போனதுக்கு அப்புறம் இதை கிழிச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் படி உங்க 2 பேரையும் நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி பாளையங்கோட்டை ஜெயில கொண்டு போய் போட்டுருவேன். அங்க போய் நீங்க இந்த மீனெல்லாம் பிடிக்க முடியாது. கரப்பாம்பூச்சியும் பல்லியும் தான் பிடிக்கணும். அண்ணே, நீங்க ஒட்டுங்கண்ணே. சரிங்க சார். பாத்திய கோகிலா, இந்த புள்ள ஆத்தா அனுப்புனதுன்னு சொன்ன என் பேச்ச கேட்டியா? கத்திரிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி குதி குதி குதின்னு குதிச்ச. இப்ப பார் எங்க இருந்து வருது ஆப்ப உனக்குன்னு. கங்காவும் இவங்களும் இதே ஊர்ல தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணீங்க, பாளையங்கோட்டை ஜெயில் தாண்டே. அண்ணே, ஒட்டியாச்சா? ஒட்டியாச்சு. ஓகே, வாங்க வாங்க போலாம். போமா போ. அண்ணே, போலாமா? ஜெகனு, உடம்ப பாத்துக்கோ.
பசங்களா, அண்ணனுக்கு நல்ல மீன் குழம்பா ஊத்துங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சட்டத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாத. இனி நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வெளியாளுங்களுக்கு நான் உதவி செஞ்சா அவங்க எனக்கு நன்றி சொல்லலாம். இது எனக்கு நானே பண்ணிக்கிட்ட உதவி. என் உயிரை காப்பாத்த நான் இங்க வந்திருக்கேன். ஆனா என் உயிரே எனக்கு நன்றி சொல்றதை நினைக்கும் போது தைரியமா இருங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். கங்காவுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரும். நம்பிக்கையோட இருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு, என் மனைவியை நான் பாப்பேன்னு மனசார நினைச்சேன். அது நடந்துருச்சு. அவளுக்கு மறுபடியும் பழைய நினைவுகள் கண்டிப்பா திரும்ப வரும். அந்த காலம் எங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.